ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். சோளா பூரி நம்ம கடையில் வாங்கக்கூடிய அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் செய்ய முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த பூரி நம்ம மைதா மாவில் தான் செய்ய முடியும். இது 250 ml கப்பு. இந்த அளவில் நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/4 கப் ரவை சேர்க்கணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததான் நம்ம தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். தண்ணி நார்மல் வாட்டர் சேர்த்தா போதும், ஹாட் வாட்டர்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வேறு எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்க்கணும். இது மைதா மாவு பார்த்திங்களா, அதனால் கையில் கொஞ்சம் ஒட்டி பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இது நம்ம எவ்வளோ தூரம் இதை பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இது சாஃப்ட் ஆகும். சாஃப்ட் ஆகும்போது தான் பூரி நல்ல பலூன் மாதிரி வரும். ஸோ இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு 1லேருந்து 1.5 மணிக்கூர் நல்லா ஊற விட்டுடலாம். இது ஊறி வரும்போது தான் மாவு இன்னும் நல்ல சாஃப்ட் ஆகும். சிலர் இதில் தயிர் சேர்ப்பாங்க, சோடா உப்பு சேர்ப்பாங்க. இது பொங்கி வர்றதுக்கு சோடா உப்பு சேர்ப்பாங்க. அது எதுவுமே தேவையில்லை. இப்போ மாவை 1 மணிக்கூர் நான் ஊற விடுறேன். 1லேருந்து 1.5 மணிக்கூர் கூட தாராளம் ஊற விடலாம். இப்போ மாவு நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை இன்னும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம அதோட ஈரப்பதத்தை தக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் மூடி போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம அப்படி ஓப்பனில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும் மாவு. ஸோ ஒரு மூடி போட்டு இதை நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா இதை இன்னும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா பூரியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். கடையில் பார்த்தீங்கன்னா சோளா பூரி கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பூரி தட்டுறது தான். பூரி தட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப தட்டையாகவும் இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. இதை கையில் லைட்டாக தட்டி எடுத்ததுக்கப்புறமா மைதா மாவில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நம்ம மைதா மாவில் தான் பண்ணுறோம். ஸோ தேய்க்கிறதுக்கும் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நல்ல வட்டமாக இதை தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் தேய்க்கக்கூடாது. ரொம்ப மெல்லிசாக ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அது விரியாது, தட்டையாகவே இருக்கும். ரொம்ப கனமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபுல் பலூன் ஷேப்பில் வராது, பாதி பொங்கி பாதி அமுங்கி சரியான ஒரு ஷேப்பில் கிடைக்காது. ஸோ தேய்க்கிறது சரியாக தேய்ச்சி எடுக்கணும். அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் அது போட்டதுமே நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ தேய்ச்சாச்சு. அடுத்ததாக எண்ணெயில் போட வேண்டியது தான். பாருங்கள், எண்ணெயில் போட்டதுமே அது பொங்க ஆரம்பிக்குது. நாம் இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி வச்சு அதை அழுத்தி விடணும். லைட்டாக மேலே அழுத்தி விட்டால் போதும், உடனே பொங்கி வந்துடும். பாருங்கள், பூரி அவ்வளோ ஷேப்பாக வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பூரி ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக தான் இருக்கும், அதனால் டக்குன்னு பொரிஞ்சிரும். ஸோ இந்த பக்கம் 1 நிமிஷம், அந்த பக்கம் 1 நிமிஷம், அந்த மாதிரி போதும். நல்லா அழுத்தி விட்டுட்டு அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ சூப்பரான சோளா பூரி அருமையாக தயாராகிடுச்சு. கடையில் கிடைக்கிறது இந்த ஷேப்பில் பெரிய சைஸில் தான் கிடைக்கும். ஸோ நம்ம சின்ன சைஸ்லேயும் செஞ்சுக்கலாம். நான் 2 சைஸ்லேயுமே சோளா பூரி செஞ்சுருக்கேன். சின்ன சைஸ்லேயும் செய்யலாம், பார்க்க இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் நம்ம தட்டுறதுல தான் இருக்குது. மாவு சாஃப்டாக பிசையணும். அதுக்கப்புறமா 1லேருந்து 1.5 மணிக்கூர் நல்லா ஊற விடணும். அதுக்கப்புறமா நம்ம தட்டும்போது மீடியமான ஒரு ஷேப்பில் தட்டி எடுத்துக்கணும். அதோட எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். இந்த 3 விஷயமும் கரெக்டாக இருந்ததுன்னா பூரி சூப்பராக கரெக்டாக பலூன் மாதிரி அழகாக வரும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதில் வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு காம்போவாக நான் எக் மசாலா செஞ்சுருக்கேன். இது சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான். அதே மாதிரி சென்னா மசாலாவும் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.